இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி தேர்தல் களம். திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு நிறைவு. திடீர் திருப்பங்கள் என்ன? இன்று புதுச்சேரி அரசியல் களத்தில் அரங்கேறியுள்ள முக்கிய அரசியல் நிகழ்வுகள் விரிவாக பார்ப்போம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட இழுபறிக்கு பிறகு காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கான இடஒதுக்கீடு மற்றும் வேட்புமனு தாக்கல் குறித்த கூடுதல் தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு குறித்து கடந்த சில நாட்களாக கடும் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் இன்று அந்த இழுபறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தேர்தல் பொறுப்பாளர் ஜெகதீஷ் எம்பி அவர்கள் தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 16 இடங்களிலும் திமுக 14 இடங்களிலும் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள். திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் இருந்து கூட்டணி கட்சிகளுக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திமுக நேரடியாக 12 தொகுதிகளில் களங்காண உள்ளது. வேட்புமனு தாக்கலில் பரபரப்பு. இன்று வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் என்பதால் தொகுதி பங்கீடு முடிவாவதற்கு முன்னரே புதுச்சேரியின் 30 தொகுதிகளிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மனு தாக்கல் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதால் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்பது குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும். தங்களுக்கு ஒதுக்கப்படாத தொகுதிகளில் மனு தாக்கல் செய்துள்ள வேட்பாளர்கள் வேட்புமனுவை திரும்ப பெறும் நாளில் தங்கள் மனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை புதுச்சேரியில் ஆட்சி அமைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முறை தொகுதி பங்கீட்டில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு இந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தொகுதி பங்கீடு அறிவிப்பு புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் புதுச்சேரியின் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கும் என்பதால் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட தயாராகி வருகின்றன. புதுச்சேரி தேர்தல் தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ள ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.